இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயோட்டின் பால்ஸ் தான். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பொதுவாவே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஹேர் லாஸ் அப்படிங்கிறது எல்லா வயதில இருக்கிறவங்களுக்கும் இப்ப இருக்க பெரிய பிரச்சனை. அதே மாதிரி அத வந்து நம்ம கையாள முடியாம நெறைய பேர் இந்த ஷாம்பூ அந்த மாதிரி நெறைய கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதையெல்லாம் பண்ற நம்ம உணவுலருந்து அத எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இந்த ரெசிபில நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கனமான ஒரு பாத்திரம். நான் இப்ப வச்சிருக்கிற மாரி ஒரு கடாயில நல்லா வந்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு ஒரு பொருளா நான் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாதாம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 மினிட்ஸ் இது எல்லாமே வறுக்கும்போது, அ அடுப்ப வந்து ரொம்ப சிம்ல தான் வச்சிருக்கணும். அதாவது ரொம்ப வந்து ஹீட் அதிகமா இருக்கக்கூடாது. சிம்ல வச்சிருக்கணும். குறைந்தபட்ச அளவு. அப்படி வச்சுட்டு ஒண்ணொன்னா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பாதாம் எடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வால்நட்டு, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா. இந்த 4 பொருளையும் தனித்தனியா நீங்க வந்து வறுத்தெடுத்து வைக்கணும். ஏன் தனித்தனியா வறுத்து எடுத்து வைக்கணும்னா, ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு அந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சீக்கிரமா ஒரு மாரி கருகின மாரி ஆயிரும். சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா, லேட் ஆகும். பிஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா சீக்கிரம் டக்குன்னு இதுவாயிரும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஒரு பொருளா நீங்க ஆட் பண்ணி, வறுத்து தனியா ஒரு பெரிய தட்டுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற பொருள் எல்லாமே நம்ம வீட்ல எல்லாமே வாங்கி வைப்போம். நம்ம சாப்பிடறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா? ஸோ, அதுக்காக தான் இந்த மெத்தட். இப்ப நான் ஆட் பண்ண பொருள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பூசணி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை. இந்த 3 பொருள் தான். பொதுவாவே இந்த மாரி பொருட்கள வந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நெறைய ஹோம் ரெமிடீஸு வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஜென்ரலாவே கேள்விப்படுறோம். ஆனா, வெறும் வயிற்றுல சாப்பிடுற அளவுக்கு நமக்கு யாருக்குமே நேரமோ, இல்லன்னா வந்து ஞாபக சக்தியோ இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாரி இதையெல்லாம் தனித்தனி பொருளா வச்சிருக்கும்போது, அத ஞாபகப்படுத்தி எடுத்து சாப்பிடுவோமா? ஒரு பொருள் சாப்பிடுவோம், ஒண்ணு மறந்துருவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை விதைகள். இதையுமே அதே மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டா போதும். அதிலேயே இதையெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு ஒரு பொருளுக்கும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டே வாங்க. இது ஏன் நான் நெய் கண்டிப்பா சேர்த்து தான் ஆவணுமான்னு கேட்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஆமா. ஏன்னா, நெய் சேர்க்காம நீங்க வந்து ஒரு வெறுமனே அந்த பேன்ல நீங்க வறுத்தீங்க, ஒரு பெரிய கடாயில வறுத்தீங்கன்னா, ஒரு மாரி அடி பிடிச்சிரும், தீஞ்சு போயிரும். அதனால யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. தீஞ்ச ஸ்மெல் வரும். 1/2 ஸ்பூன் லைட்டா விட்டுக்கோங்க. எப்படியும் நீங்க இந்த பால் பண்ணும்போது நெய் தேவைப்படும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதில ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு. எள்ளுமே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் தான். அயன் சக்தி அதிகமா இருக்கிறது தான். அப்புறம் வந்து சியா சீட்ஸ். சியா சீட்ஸு, சப்ஜா விதைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கிற பொருட்கள் தான். இதிலேயே நீங்க என்ன பண்ணலாம், வேர்க்கடலை, உடைச்ச கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் பண்ணிட்டு, எல்லாம் ஒரு பெரிய பிளேட்ல ஆற வச்சுருங்க. பேன்ல வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு, அதிலேயே வெல்லம் நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஆனா இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமா சேர்க்கல. கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன். இனிப்பு போதும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி பேரிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா? இந்த பேரிச்சம்பழத்தையுமே நான் இந்த ஸ்வீட்னருக்கா யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில ஒரு ஒரு பொருளா போட்டு தனித்தனியா நல்லா பவுடர் மாரி கொண்டு வந்து தனியா அந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில முக்கியமா நீங்க ஆட் பண்ண வேண்டியது சுக்கு, ஏலக்காய். ஏலக்காய் எனக்கு பிடிக்கும்னு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுனா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கு நல்லா தட்டிட்டு, அது அப்புறமா மிக்ஸியில போட்டு நல்லா பொடியாக்கி, இந்த எல்லா பொடியும் சேர்த்து ஒரு பெரிய பேசின்ல போட்டு நல்லா கலந்துருங்க. இப்படி கலக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு போர்ஷன் தனித்தனியா நிக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், இத வந்து நல்லா கை வச்சே நல்லா கலருங்க. இந்த கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து அந்த அளவுக்கு சரியா கலர வாய்ப்பில்ல. எல்லா பொருள்லயுமே நெய் விட்டுருக்கு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் கட்டி கட்டியா கூட அங்கங்க இருக்கும். அதனால
நீங்க கையில வந்து கலக்கும்போது, அத நல்லா உடைச்சு விட்டு பண்றதுக்கு வசதியா இருக்கும். பேரிச்சம்பழத்த மிக்ஸியில போட்டு, அது கூடவே இந்த நெய்ய வந்து நீங்க கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதிலேயே இந்த வெல்லம், தன்னமா தண்ணீல சூடு பண்ணி கரைச்ச வெல்லத்த வந்து அதிலேயே போட்டு நல்லா அரைச்சிருங்க. இப்படி அரைக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி பத்தலன்னா, 1/4 கிளாஸ்க்கும் குறைவா தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அரைச்சா மட்டும் தான் உங்களுக்கு இந்த பொருள் கெடாம இருக்கும். நீங்க தண்ணி நெறைய ஆட் பண்ணீங்கன்னா, சீக்கிரமா கெட்டு போயிரும். இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பேசின்ல போட்டு, இந்த ஸ்வீட்னருக்காக நம்ம தயாரிச்ச வெல்லம், பேரிச்சம்பழம் இதையுமே அதில போட்டு கலந்து, நல்லா கையிலேயே வந்து கலந்துட்டு, சின்ன சின்ன உருண்டையா நீங்க வந்து பால் பண்ணி வைக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது கையில ரொம்ப ஒட்டும். இதில நான் எண்ணெயே சுத்தமா யூஸ் பண்ணவே இல்ல. 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கேன். அதில தொட்டு தொட்டு இந்த பால்ஸ வந்து நான் வந்து உருண்டை பண்ணி பண்ணி வச்சுட்டே இருக்கேன். இது எனக்கு எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரிட்ஜில ப்ரிசர்வ் பண்றதா இருந்தா எனக்கு தெரிஞ்சு தாராளமா 2 வாரங்கள் வரும். 15 நாள் வரும். இப்போ உங்க வீட்ல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தங்களுக்கு 2ன்னா 10 பால் தேவைப்படும். மினிமம் 1னாவது சாப்பிடுவாங்க. அப்ப 5 பால் தேவைப்படும். இத நீங்க தொடர்ந்து சாப்பிட்டா மட்டும் தான், உங்களோட ஹேரு, உங்களோட ஸ்கின்லலாம் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். நம்மள்ல நெறைய பேர் செய்ற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் தான் செய்வோம். அதாவது, இப்ப நான் வந்து பண்ணுவேன். ஒரு 50 உருண்ட வருது. அது ஒரு 10 நாள்ல காலி ஆயிருது. அத திருப்பியும் கன்டினியூட்டியே பண்ண மாட்டோம். தொடர்ந்து செய்ய மாட்டோம். அந்த மாதிரி பண்ணாம, இத நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. இத தொடர்ந்து ஒரு 3 மாசமாவது நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்கின்லயும் சரி, அதே மாரி ஹேர்லயும் சரி, நல்ல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நானுமே இப்ப எங்க வீட்டுக்கு தேவையான ஒரு 15 நாளைக்காவது தேவை அப்படிங்கிற அளவுக்கு தான் இதில எடுத்து வச்சு செஞ்சுட்டுருக்கேன். இதிலேயே நீங்க இன்னும் சில பொருட்களையும் ஆட் பண்ணலாம். அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, உடைச்ச கடலை. நான் இதில ஆட் பண்ணல. ஏன் நம்ம அடிக்கடி சட்னி எல்லாம் அதில பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால இதில ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. உங்க ரெஃபரன்ஸ்க்காக என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேங்கிறத ஃபோட்டோவா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையுமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தாமரை விதைகள், சியா விதைகள், சப்ஜா விதைகள், கருப்பு எள்ளு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, வேர்க்கடலை, உடைச்ச கடலை இது எல்லா பொருளையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு இல்லாம நான் இதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்திருக்கேன். இனிப்புக்காக வெல்லமும், பேரிச்சம்பழமும் சேர்த்திருக்கேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.